இந்த துர்கா வேணும்னே தாங்க லேட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணணும்னு அவ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. ஏய், அப்படியெல்லாம் இருக்காதடி. துர்கா இப்ப வந்துருவா பாரு. எல்லாம் தலை எழுத்து. அவ எல்லாம் ஒரு ஆளுன்னு வந்தவங்கள அம்மா இதுக்காக வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க பாரு. ஏய் மேகலா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாயே. ஏய், அக்கா தண்ணி கேக்குறால, போய் கொண்டு வா போ. அவ உன்கிட்ட தானே கேட்டா, என்கிட்ட ஏன் சொல்ற? ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ போய் கொண்டு வா. எப்ப பாரு என்னையே சொல்லுங்க. சீக்கிரம் சரி சரி இரு, கத்தாத எடுத்துட்டு வரேன். பிரபு, பூலோகத்தில் மனிதர்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள்? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நடுக்கமாக இருக்கிறது பிரபு. ஒரு அப்பாவி பெண்ணை பழிவாங்க மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துகிறார்களே. மனித வாழ்க்கையே இதுதான் தேவி. ஐயோ பாவம் துர்கா. இன்ஸ்பெக்டர் நம்மால இருந்ததுனால விஷயம் வெளியில தெரியல. பிரபு, மாரியை பூலோகத்திற்கு அனுப்புவதற்குண்டான நேரம் நெருங்கிவிட்டது. மாரி, இன்னும் சற்று நேரத்தில் நீ துர்கா உடம்பிற்குள் போக போகிறாய். வருத்தப்படாதே மாரி, இதுதான் உன் விதி. பிரபு, எனக்கு ஒரு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம் தேவி? துர்கா உடலுக்குள் மாறி போன பிறகு மாரி துர்காவாக இருப்பாளா, இல்லை மாரியாக இருப்பாளா? இதில் என்ன சந்தேகம்? துர்காவாகத்தான் இருப்பாள். அப்படியா? அப்படி என்றால் மாரி அவளுடைய கணவனையும் குழந்தையும் எப்படி காப்பாற்றுவது? மாரிக்கு பழைய ஞாபகங்கள் எப்பொழுது வரும்? மாரி தனது குழந்தையும் கணவனையும் எப்போது பார்ப்பாள்? கவலைப்படாதே தேவி. விதியானது கண்டிப்பாக மாரியை அவள் கணவன் குழந்தை இருக்கும் ஊருக்கு அழைத்துக் கொண்டு போகும். மாரி அங்கே போன பிறகு மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அப்படி என்றால் மாரியின் தாலியை மாரி தொடும் வரை பழைய ஞாபகங்கள் எதுவும் மாரிக்கு வராதா? வராது. ஒருவேளை மாரி தாலியை பார்க்கவே இல்லை, அல்லது மாரியின் தாலியை மாரி தொட சந்தர்ப்பமே அமையாமல் போனால் மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரவே வராதா? அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை தேவி. மாரி அவள் கணவன் குழந்தை இருக்கும் இடத்துக்கு போவாள். தாலியை தொடும் மாரிக்கு பழைய நினைவுகள் திரும்பவும் வரும். அது விதி. அதை மாற்ற யாராலும் முடியாது. நல்லது பிரபு, அந்த நிகழ்வு சீக்கிரம் நடக்க ஆவண செய்யுங்கள் பிரபு. மாரி, பூலோகம் போவோமா? போலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து விட்டேன் மாரி. நீ துர்கா உடம்புக்குள் சென்ற பிறகு, நீ உன் தாலியை தொட்ட பிறகு, உனக்கு மாரியாக இருந்தபோது இருந்த ஞாபகங்கள் மட்டுமல்ல, யமலோகம் வந்தது, இங்கே நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எதையும்
யாரிடமும் சொல்லக்கூடாது. அது தேவ ரகசியம். துர்கா உடம்புக்குள் மாரிதான் இருக்கிறாள் என்ற உண்மை வெளியில் வரவே கூடாது. என் பிரபு, ஒருவேளை உண்மையை சொன்னால் என்ன நடக்கும்? என்ன ஆகுமா? துர்கா உடல் வெடித்து சிதறிவிடும். மாரி மீண்டும் யமலோகம் வந்து விடுவாள்.